சரி எண்ணெய் கேன் கிட்ட போய் பார்த்தோன்னே ஒரு கேன்ல மட்டும்தான் அந்த கேன் முழுவதும் எண்ணெய் இருந்த மாதிரி இருந்துதான். மற்ற கேன்ல எல்லாம் பார்த்தா ஒரே காற்று அடைச்சது மாதிரி இருந்துதான். தட்டி தட்டி பார்த்தாக்கா லேசான சத்தம் மட்டும்தான் கேட்டுதான். ஆனா உள்ள இருக்கிற ஆள் சத்தமே கொடுக்காம உள்ள உட்காந்துருந்தாங்களாம். இதை பார்த்துட்டு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாலாம். நடுராத்திரி ஆனோன்னு எண்ணெய் கேன் ஒரு இதுல மட்டும்தான் எண்ணெய் இருக்கு, மற்றதுல எல்லாம் ஆள் யாரோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால அந்த கேனை நம்ம அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு 37 கேன்லையும் என்ன பண்ணலாம் கொண்டு போய் ஊற்றிட்டாலாம். ஊற்றினோன்னே உள்ளே இருக்கிற ஆள்லாம் கத்தவும் முடியாமல் வெளியில் வரவும் முடியாமல் என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த எண்ணெய் சூடுபட்டு அப்படியே உள்ளார உட்காந்த மாதிரியே இறந்து போயிட்டாங்களாம். இறந்து போயிட்டோன்னு மார்க்கியானா நிம்மதியாக போய் படுத்துட்டாலாம். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொலைக்கூடத்தோட தலைவன் என்ன பண்ணானா பார்த்துருக்கான். என்ன இவங்க தூங்கிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேன் கிட்ட பார்த்தோன்னே ஒவ்வொரு கேன்லையும் தன்னுடைய ஆட்கள் எல்லாருமே இறந்து போயிருக்கிறத பார்த்தான். சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்த இரவா என்ன பண்ணாராம், அந்த கொல்லைக்கூடத்தோட தலைவன் ஓடி போயிட்டாராம். ஓடி போனோன்னே பகல் பொழுது விடிஞ்சுதான். விடிஞ்சோடனே மார்க்கியானா என்ன பண்ணலாம், அலிபாபா கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி உங்களை கொல்றதுக்காக இந்த கொல்லைக்கூட தலைவன் 37 பேரையும் சரி பண்ணி கொண்டுட்டு வந்திருந்துருக்காரு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி அந்த கேனில் ஊற்றிட்டு அவங்களால கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்னோட உயிரை நீ ரொம்ப நல்லபடியாக காப்பாற்றிருக்க, அதனால நம்ம அப்துல்லாவோட உதவியை வச்சு நம்ம கொல்லை பக்கத்தில் என்ன பண்ணுவோம், இந்த 37 பேருக்கும் ஒரு பள்ளம், பெரிய பள்ளம் தோண்டி அவங்க எல்லாரையும் உள்ளே போட்டு புதைச்சிருவோம், அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய வீட்டு கொல்லை பக்கத்துலேயே புதைச்சிட்டாங்களாம்.